வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கள்? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் காட்டி. படத்தோட ஒன்லைன் என்ன தெரியுமா? திரையில் பார்த்த அந்த ஒரு வரி என்ன உட்கார வச்சது. A story of a woman who is a victim, a criminal and a legend. அதாவது பாதிக்கப்பட்டவளாக இருந்து குற்றவாளியாகி ஒரு சகாப்தமாக மாறும் ஒரு பெண்ணின் கதை. ஆடடாடா, கேட்கும் போதே உடம்பு சிலிர்க்குதில்ல. ஒரு பெண்ணின் 3 பரிமாணங்கள். இது வெறும் ஆக்ஷன் படம் இல்ல, இது ஒரு பெண்ணின் பயணம். அனுஷ்காவோட மாசு, கிரிஷோட கிளாஸு, கூடவே விக்ரம் பிரபுவோட பக்குவமான நடிப்பு, ஜெகபதி பாபுவோட கம்பீரம், இதெல்லாம் பேப்பரில் பார்க்கும்போது இது ஒரு பிளாக் பஸ்டர் மெட்டீரியல் என்பதை தாண்டி ஒரு கிளாசிக் படத்திற்கான அத்தனை தகுதிகளும் இதுக்கு இருக்கு. ஆனால் பேப்பரில் இருக்கிறது எல்லாம் ஸ்க்ரீனில் வந்ததா? காட்டி உண்மையிலே ஒரு சகாப்தமா இல்லை வெறும் சத்தமா? வாங்க படத்துக்குள்ள முழுசா இறங்கி ஒவ்வொரு அங்குலமா ஒவ்வொரு ஃப்ரேமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, ஒரு நல்ல படத்தோட பலம் அதோட கதைக்களம் தான். இந்த படத்தோட கதைக்களம் நாம அதிகம் பார்த்திராத ஒரு பகுதி. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆந்திரா ஒடிசா எல்லையில இருக்கிற ஒரு பழங்குடி கிராமம். அந்த கிராமத்து மக்கள் பல தலைமுறையா ஒரு வேலையை செய்யறாங்க. அதுதான் காட்டி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சட்டவிரோதமா பயிரிடப்படுற கஞ்சாவை மனித சக்தி மூலமா மலை உச்சியிலிருந்து கீழே கடத்திட்டு வர்ற சுமை தூக்கும் ஆட்கள். அவங்க வாழ்க்கை, அவங்க உடம்பு, அவங்க வலி எல்லாமே அந்த மலைப்பாதைக்கு சொந்தம். அவங்களோட உடம்பே அவங்களுக்கு எதிரி. இந்த கிராமத்தில் ஒரு சாதாரண பேருந்து நடத்துனரா சின்ன சின்ன சந்தோஷங்களோட ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் ஷீலாவதிங்கிற அனுஷ்கா ரெட்டி. அவளுக்கும் அதே ஊரில் ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்க்குற தேசி ராஜு சிம்பவருக்கும் காதல். ரொம்ப இயல்பான, அழகான, ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு காதல். ஆனால் அமைதியாக இருக்கிற நீர்நிலையை ஒரு கல் எரிஞ்சு கலைப்பது போல அவங்க வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்குது. அந்த பகுதியையே ஆட்டி படைக்கிற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், கடத்தல் கும்பல்கள், மனிதாபிமானமே இல்லாத அரசியல்வாதிகள்னு ஒரு பெரிய தீய சக்தி கூட்டம் அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழையுது. அந்த தீய சக்திகளால் ஷீலாவதி கொடூரமாக, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுறான். அவளோட வாழ்க்கை, அவளோட கனவுகள் எல்லாமே அந்த ஒரே ராத்திரியில சிதைக்கப்படுது. ஒரு பாதிக்கப்பட்ட சாதாரண பெண்ணாக இருந்த ஷீலாவதி அந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு எப்படி ஒரு பழிவாங்கும் தேவதையா மாறுறா? அவளை பாதிச்சவங்களை எப்படி வேட்டையாடுறா? அந்த வேட்டையில அவ குற்றவாளியா பார்க்கப்படுறாளா? கடைசியில தன் தனிப்பட்ட பழிவாங்கலை தாண்டி தன் மக்களுக்காக ஒரு சகாப்தமாக எப்படி உருவெடுக்கிறா? இதுதான் இந்த காட்டி படத்தோட விறுவிறுப்பான, உணர்வு பூர்வமான, ஆக்ரோஷமான கதை. சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, 1, இந்த படத்தோட ஆன்மா, இதயம், மூளைன்னு எல்லாமே அனுஷ்கா தான். அருந்ததி படத்துல வந்த ஜக்கம்மா கதாபாத்திரத்துக்கு பிறகு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கதாபாத்திரத்துல அனுஷ்காவை பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஒரு அப்பாவி பஸ் கண்டக்டராக சின்ன சின்ன குறும்புகளோட ஒரு முதல் பாதியினும் சரி, தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து கண்களில் நெருப்புடன் பழிவாங்க துடிக்கும் ஆக்ரோஷமான பெண்ணாக மாறும் 2ஆம் பாதியிலும் சரி, நடிப்புல மிரட்டி இருக்கிறாரு. குறிப்பாக வசனமே இல்லாத பல காட்சிகள்ல அவரோட கண்கள் பேசும் மொழி 1000 வசனங்களுக்கு சமம். அந்த வலி, அந்த கோபம், அந்த இயலாமை, அந்த வெறி எல்லாத்தையும் தன் உடல் மொழியிலும் பார்வையிலும் கொண்டு வந்த விதம் அபாரம். சில காட்சிகள் அவங்க அழும்போது நம்மை அறியாம நம் கண்கள் கலங்குது. அவங்க ஆக்ரோஷமாக எதிரிகளை தாக்கும் போது நமக்குள்ளும் ஒரு தைரியம் வருது. இந்த மாதிரி ஒரு அழுத்தமான பல பரிமாணங்கள் கொண்ட கதாபாத்திரத்துக்கு அனுஷ்காவை தவிர தென்னிந்தியாவில் வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியல. இது அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு மைல்கல், இதுல சந்தேகமே இல்லை. 2, பொதுவாக ஒரு படத்துல கதாநாயகிக்கு தான் முக்கியத்துவம் என்றா அந்த படத்துல கதாநாயகனுக்கு பெரிய வேலை இருக்காது. அவர் சில காட்சிகளில் மட்டும் வந்து சென்றும் ஒரு துணை நடிகர் போல இருப்பாரு. ஆனா இந்த காட்டி படத்துல அப்படி இல்லை. இதுல விக்ரம் பிரபுவோட கதாபாத்திரம், அதாவது அவரோட பேரு தேசிராஜு, மிக அருமையாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு காட்சியில கூட அவர் அனுஷ்காவுக்கு கீழே தெரியல. சமமான ஒரு துணையாக, ஒரு காதலனாக, ஒரு நண்பனாக அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மிக சரியா கொடுத்துருக்காரு. அனுஷ்கா எடுக்கிற விபரீத முடிவுகளுக்கு பின்னாடி நிழல் மாதிரி நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அந்த கதாபாத்திரம் நம்ம மனசுல நிக்குது. இது விக்ரம் பிரபுவோட சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான, வித்தியாசமான படம். 3, இயக்குனர் கிரிஷ் ஒரு உலகத்தை உருவாக்குறதுல வல்லனர். அவர் படங்கள்ல வர்ற கதாபாத்திரங்கள் அந்த மண்ணோட மக்களா இருப்பாங்க. அந்த வகையில இந்த படத்துல வர்ற பழங்குடி கிராமம், அவங்களோட கதாச்சாரம், அவங்க பேசுற மொழி, அவங்க படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் ரொம்ப யதார்த்தமா பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் அந்த மக்களை வெறும் காட்சி பொருளா காட்டாம அவங்க வலிகளை, அவங்க சுரண்டப்படுறத பதிவு செஞ்சதுக்காகவே கிரிஷை பாராட்டலாம். ஒளிப்பதிவாளர் மனோஜ் ரெட்டியோட கேமரா அந்த மலைகளோட அழகையும் அந்த மக்களோட வாழ்க்கையின் கடுமையும் ஒரு சேர காட்டுது. கலை இயக்கமும் அவ்வளோ தத்ரூபம்.
படத்தோட முதல் முக்கால்வாசி பகுதி ஒரு பழிவாங்கல் கதையா ரொம்ப விறுவிறுப்பா சுவாரஸ்யமா இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட நம்மள நகர விடாம கட்டி போடுது. சரி, இந்த படத்தோட குறைகள் என்னன்னு பார்த்தா இந்த விமர்சனத்தோட முக்கியமான பகுதி இதுதான். படம் 2 முக்கியமான விஷயத்தை பேச முயற்சி பண்ணுது. ஒன்று ஷீலாவதியோட தனிப்பட்ட பழிவாங்கல், இன்னொன்று அந்த ஒட்டுமொத்த பழங்குடி மக்களோட விடுதலை. இதுல முதல் விஷயத்தை, அதாவது பழிவாங்கலை ரொம்ப பவர்ஃபுல்லா உணர்வுபூர்வமா சொல்லிட்டாரு டைரக்டர். ஆனா 2வது விஷயத்துக்கு வரும்போது படம் கொஞ்சம் தடுமாறுது. ஒரு பழிவாங்கல் கதை திடீர்னு ஒரு சமூக விடுதலை கதையா மாறும்போது அது ரொம்ப அவசரமா ஒரு அறிவுரை பண்ற மாதிரி ஆகிடுது. அந்த கடைசி 45 நிமிஷம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இருந்தாலும் அது திரையில வரும்போது நமக்கு ஒரு முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்துற தவறுது. அந்த உணர்வு பூர்வமான இணைப்பு கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு தனிப்பட்ட பெண்ணின் பழிவாங்கல் கதையா முடிச்சிருந்தா படம் இன்னும் அழுத்தமா இருந்திருக்குமோன்னு தோணுது. 2, ஒரு ஹீரோ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வில்லனும் பவர்ஃபுல்லா இருக்கணும். இந்த படத்துல வில்லன்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. கார்ப்பரேட் வில்லன், கடத்தல் வில்லன், சைக்கோ வில்லன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கொடூரமானவங்களா காட்டப்பட்டாலும் அவங்க கதாபாத்திரங்களுக்கு பெரிய ஆழம் இல்லை. வெறும் சத்தம் போடுற டெம்ப்ளேட் வில்லன்களா வந்துட்டு போறாங்க. இது படத்தோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்குது. அதே மாதிரி ஜெகபதி பாபு ஒரு கம்பீரமான நடிகர். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு கெத்து இருக்கும். ஆனா இந்த படத்துல அவரோட போலீஸ் கதாபாத்திரம் கதைக்கு பெரிய பயன் இல்லாம கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கு. அவர் இல்லாமலே இந்த கதையை சொல்லியிருக்கலாம்னு தோணுது. 3, படத்தோட இறுதி பகுதியில ஆக்ஷன் காட்சிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆக்ஷன் நமக்கு ஒரு சோர்வை கொடுத்துருது. கதை சொல்ல வேண்டியதை விட்டுட்டு வெறும் சண்டை காட்சிகளாலே படத்தை நிரப்பின மாதிரி ஒரு உணர்வு வருது. அனுஷ்காவோட மாச காட்டணுங்கிறதுக்காக தேவைக்கும் அதிகமான சண்டை காட்சிகளை வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த காட்டி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? ஒரு குறைபாடே இல்லாத படமா? நிச்சயம் இல்லை. ஆனா இது ஒரு மறக்க முடியாத படமா? நிச்சயமாமா. இது 2 பாகங்களை கொண்ட ஒரு படம் மாதிரி. முதல் முக்கால்வாசி ஒரு அட்டகாசமான உணர்வு பூர்வமான நம்ம இருக்கை நுனிகள் உட்காலைக்கும் ஒரு பழிவாங்கல் கதை. இறுதி பகுதி நல்ல நோக்கத்தோட எடுக்கப்பட்ட ஒரு ஆனால் கொஞ்சம் தடுமாறிய ஒரு சமூக கதை. யாரெல்லாம் பார்க்கலாம்? அனுஷ்கா ஷெட்டியோட தீவிர ரசிகர்கள் நீங்க கொண்டாட வேண்டிய படம் இது. இது உங்களுக்கான ட்ரீட். ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோயின் சென்ட்ரிக் ஆக்ஷன் டிராமா பார்க்க விரும்புறவங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை, ஒரு யதார்த்தமான உலகத்தை பார்க்க விரும்புறவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். யாரெல்லாம் யோசிக்கலாம்? ரொம்ப கச்சிதமான லாஜிக் மீறாத ஒரு திரைக்கதையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இறுதி பகுதியில் சில ஏமாற்றங்கள் இருக்கலாம். மொத்தத்துல காட்டி சில குறைபாடுகள் இருந்தாலும் அனுஷ்காவோட அசுரத்தனமான நடிப்புக்காகவும், கிறிஷோட தைரியமான முயற்சி மற்றும் விக்ரம் பிரபுவோட நேர்த்தியான நடிப்புக்காகவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.5 ஸ்டார். அந்த 3.5 ஸ்டார் அனுஷ்காவோட நடிப்பு, விக்ரம் பிரபு மற்றும் படத்தோட உலக உருவாக்கம் முதல் பாதிக்கு. மீதி 1.5 ஸ்டார் தடுமாறிய இறுதி பகுதி மற்றும் பலவீனமான வில்லன்களுக்காக குறைக்கப்பட்டது. ஓகே மக்களே, நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அனுஷ்காவோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் சொன்ன மாதிரி இறுதி பகுதி உங்களுக்கு ஒரு முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சா இல்லையா? இந்த மாதிரி ஹீரோயின் சென்ட்ரிக் படங்களுக்கு தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ஆழமான விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.